सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। जय बोलो श्री पद्मनाभ भगवान की जय। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। श्री पद्मनाभ शतकத்தில் 9ஆம் தசகம் அத நவமம் தசகம். இந்த தசகம் ஸ்ரக்தரா அப்படிங்கிற விருத்தத்துல அமைஞ்சிருக்கு. இந்த விருத்தம் நாராயணியத்தோட முதோ தசகம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதீபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरु पुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं ஜனானாம் என்று பட்டதிரி அருளி செய்த அதே விருத்தம் ஸ்ரக்தராங்கிற விருத்தம் அதுல அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணாவதாரம் பூரா இந்த 9வது தசகத்துல வருது. சோ இது ரொம்ப முக்கியமான தசகம். பகவான் அவதாரம் பண்ணினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லா லீலைகளும் ஸ்ரீ கிருஷ்ண லீலைகள் அத்தனையும் இந்த தசகத்துல ஒரே தசகத்துல வந்திருக்கு. ஏவம் கோஷே விராஜத்யை பவதி ஜகன்னேத்ர பீயூஷமூர்த்தௌ. ஏவம் கோஷே விராஜதி பிளஸ் ஐ விராஜத்யை அப்படி ஆயிருக்கு. பவதி ஜகன்னேத்ர பீயூஷமூர்த்தௌ. ஜகன்னேத்ர பீயூஷமூர்த்தௌ दुष्टा काचिन्निशाचर्यथ समधिगता. இங்க வேணா கமா போட்டுக்கோங்க. சாரு யோஷித் ஸ்வரூபா ஸ்தன்யம் தாத்தும் குச்சாக்ரம் கமா தவ முக ஜலஜே தேவ சிக்ஷேபயாவத் தாவத் க்ஷீரம் சஜீவம் கபட சிசுரஹோ பீதவாம்ஸ்த்வம் க்ஷணேன. இந்த ஸ்லோகம் நாராயணியத்தினுடைய 40, 41 ஆகிய 2 தசகங்களுடைய சாராம்சமாக அமைஞ்சிருக்கு. பூத்தனையினுடைய மோட்சத்தை இங்க சொல்றார் பட்டதிரி. இங்க மகாராஜா ஸ்ரீ சுவாதி திருநாள் சொல்றார். பட்டதிரி எப்படி 40, 41 சொல்றாரோ அதே விஷயம். ஏவம் கோஷே விராஜதி. கோஷே அப்படின்னா கோகுலத்தில் அப்படின்னு அர்த்தம். கோகுலத்துல எம்பெருமான் விராஜதி அழகாக எழுந்தருளி இருக்கார். அந்த சமயம் பவதி பவதினா நீங்கள் அப்படி எழுந்தருளி இருக்கின்ற சமயத்திலே ஜகன்னேத்ர பீயூஷமூர்த்தௌ உலகத்துக்கே அமிர்தம் போல இருக்கார் எம்பெருமான். ஜகன்னேத்ர பீயூஷ, பீயூஷம்னா அமிர்தம். உலகத்தினுடைய பார்வைக்கெல்லாம் அமிர்தம் போல இருக்கக்கூடிய ஆனந்தமூர்த்தியான எம்பெருமான் கோகுலத்திலே நந்த கோகுலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயத்தில் என்னாச்சு? துஷ்டா காச்சின் நிஷாச்சரி. துஷ்டா காச்சித்து நிஷாச்சரி அத சமதிகதா. ஒரு துஷ்டையான நிஷாச்சரி அரக்கி. அவளுக்கு பேர் என்ன? பூத்தனா அப்படின்னு பேரு. அவளை என்ன பண்ணாளா? சமதிகதா அங்க சேர்ந்தாள். எப்படி வந்தா? சாரு யோஷித் ஸ்வரூபா. ரொம்ப அழகான ஒரு பெண் வடிவத்துல வந்தா. ஸ்தன்யம் தாத்தும் குச்சாக்ரம். குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக தன்னுடைய மார்பில விஷத்தை தடவிண்டு வந்தாளாம் அந்த பூத்தனை அப்படிங்கிறவள். அப்படி தவமுக ஜலஜே தேவ சிக்ஷேபயாவத். பகவானோட வாயில, அந்த கண்ணனுடைய குட்டி வாயில தன்னுடைய ஸ்தனத்தை வச்சாளாம். அப்படி வச்ச உடனே என்னாச்சு? பகவான் ஒரு மாயா மானுஷ சிசு ரூபியான பகவான் அவள் கொடுத்த பாலையும் அவளுடைய உயிரையும் சேர்த்து எம்பெருமான் பானம் பண்ணினார், குடித்தார் அப்படின்னு சொல்லி இந்த பூத்தனா மோட்சத்தை க்ஷண நேரத்துல பூத்தனையை சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு பூத்தனைக்கு மோட்சமும் கொடுத்தார். ஏவம் கோஷே விராஜத்யை பவதி ஜகத் நேத்ர பீயூஷமூர்த்தௌ. இந்த இடத்துல எல்லாம் நிறுத்த வேண்டாம், கரெக்டா பாத்துக்கோங்க. ஆனா ஏவம் கோஷே விராஜத்யை பவதி ஜகன் நேத்ர பீயூஷமூர்த்தௌ துஷ்டா காச்சின் நிஷாச்சர்யத சமதிகதா சாரு யோஷித் ஸ்வரூபா ஸ்தன்யம் தாத்தும் குச்சாக்ரம் தவ முக ஜலஜே தேவ சிக்ஷேபயாவத்
தாவத் க்ஷீரம் சஜீவம் கபட சிசுரஹோ பீதவாம்ஸ்துவம் க்ஷணேன, ஒரு க்ஷணத்திலே பூத்தனையை விடுவித்தான். மோட்சத்தைக்கே பெருமான் வைகுண்டமே கொடுத்தான் பூத்தனைக்கு. அடுத்தது பூய ஷௌரே பிரஜே வை, கமா போட்டுக்கோங்க. शकट धनुसुत प्राप्तवान संहृतोयम, அந்த இடத்துல சுத்த இருக்கு இல்லையா, இங்க வந்து விசர்க்கம் வேணும், விசர்க்கம் விட்டு போயிருக்கு. பூய ஷௌரே விரஜே வை शकट धनुसुத பிராப்தவான் சம்ஹிருதோயம், விசர்க்கம் வந்து விட்டு போயிருக்கு, அது போட்டு. வாதாத்மா தானவஷ்ச, கமா प्रवितत धरणी भार नाशेन क्रुद्धः कृतः, वातात्मा दानवश्च प्रवितत धरणी भार नाशेन कृतः, दृष्ट्वैवं ते महत्वं, कमा दनुज हृतिचनं, दृष्ट्वैवं ते महत्वं धनुज हृतिचनं तादृशीं बाललीलां धनुज हृतिचनं तादृशीं बाललीलां त्वन्माया मोहितत्वात्. இத பிரிச்சுக்கலாம், இத்து போட்டு ஐன்னு பிரிச்சுக்கலாம். त्वन्माया मोहितत्वात् ஐபத பசுபாஹா, விசர்க்கம் போட்டு பிரிச்சுக்கோங்க. விஸ்மயம் மோதமாபன்னே, இப்ப சொன்னதெல்லாம் சகடாசுரவதம், திருநாவர்த்தவதம், அதுக்கப்புறம் பால லீலைகள், அது எல்லாமே சொல்லியிருக்கா. அப்போ முக்கியமா 42, 43வது ஸ்லோகங்கள் நாராயணியத்தினுடைய 42ஆம் தசகம், 43ஆம் தசகம் பாலலீல சொல்லியிருக்கிறதுனால இது வந்து பாலலீலைங்கிறது பாலலீல பண்ணினாருங்கிறத சொல்ற. பாலலீல தான் எல்லா தசகமுமே, அதோடைய சாராம்சமா இது அமைஞ்சிருக்கு. ஓகே, நந்த பஷ்யன் கதாச்சித், 2வது ஸ்லோகம் வந்து சொல்லிட்டுமா, அதுல என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, பூயகா பின்னாடி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஷௌரே ஹே சூரவம்சத்துல வந்த எம்பெருமானே, பிரஜேவை அந்த நந்த கோகுலத்துல என்னாச்சுன்னா, ஷகட தனுசுதா, ஷகடாசுரன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான். அவன் எதுக்கு? கண்ணனை கொல்றதுக்குன்னு வந்தான். ஆனா கண்ணனாலே கொல்லப்பட்டான். சம்ஹிருதா அப்படின்னா வதம் பண்ணப்பட்டான். பிராப்தவான் வந்தான், பகவானாலே சம்ஹாரம் பண்ணப்பட்டான். வாதாத்மா தானவஷ்ச, வாத்தனா காத்து, காத்து ரூபத்துல வந்தவன் திருநாவர்த்தன், அவனையும் சம்ஹாரம் பண்ணினார். பிரவிதத தரணி பார நாசேன குருத்தகா, அப்புறம் அவனை எதுக்காக? பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக இப்படி வரக்கூடிய அசுராள் ஒவ்வொருத்தரையா எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணிண்டே வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி பல பல அசுரர்களை கொல்லக்கூடிய திறமை, மகத்துவம், பெருமாளுடைய அந்த மகத்துவத்தையும், தனுஜ ஹிருதிச்சனம் தாதிருஷீம் பாலலீலாம், பாலலீலனா குழந்தைகள் என்ன பண்ணும்? என்னமோ வண்டி ஓட்டும், கிளுகிழுப்பை ஆட்டும். ஆனா இந்த குழந்தை என்ன பண்றான்னா, மாயா மானுஷ விக்கிரகனான எம்பெருமான் பூத்தனையையும் சகடாசுரனையும் திருநாவர்த்தனையும் பஞ்சனம் பண்ணக்கூடிய ஒரு பாலலீலையை பண்றான். தொன்மாயா மோகிதத்வாத், அப்படி பகவானுடைய மாயையினால் மோகித்தவர்களாக ஆச்சரியமும் ஆனந்தமும் சேர்ந்து அடைந்தார்கள். பசுபாகா விஸ்மயம் மோதம் ஆப்பன்னு அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் நந்த பஷ்யன் கதாச்சித், இதை பிரிச்சுக்கலாம். நந்த பஷ்யன், இந்த இடத்துல எஃப் சவுண்ட் வரணும், உபத்மானிய அக்ஷரம், பாவுக்கு முன்னாடி இருக்கிற விசர்க்கம் இல்லையா, அதனால இது வந்து இஃப் சவுண்ட்ல சொல்லணும். நந்த பஷ்யன் கதாச்சித் பிரிச்சுக்கோங்க. அந்த இடத்துல கதாச்சின் நிஜ நிலையகதம் இருக்கிறத நம்ம பிரிச்சுக்கிறோம். கதாச்சித்து தமா நிஜ நிலையகதம் யாதவாச்சாரியவர்யம், யதுவம்சத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆச்சாரியரா இருக்கக்கூடிய கர்கர் வந்து நந்தனோட ஆத்துக்கு ஒரு நாள் வரார், நந்த கோபனோட ஆத்துக்கு. அவரை பார்த்து கர்கம் தே காரயாமாச விதிவதசௌ, கர்கம் தே காரயாமாச விதிவதசௌ, நாம கிருஷ்ணேதி தேன ராமாக்கியம் சோதரே தே முனிரத கலயன் வைபவம் சத்வதீயம் நந்தாதிப்யः பிரசம்சன்
திரும்பவும் இந்த இடத்துல உபத்மானிய அக்ஷரம் வருது. நந்தாதிபியா பிளஸ் பிரசம்சன் ரெண்டும் சேரும்போது நந்தாதிபிய பிரசம்சன் அப்படின்னு வரும். அதை பார்த்துக்கோங்க. நந்தாதிபிய பிரசம்சன் நிஜபதமிக பிராப்தவான் பக்தவர்யஹ. பிராப்தவான் பிரிக்க வேண்டாம். அந்த இடத்துல அந்த சொல்லும் போது பிராப்தவான் பக்தவர்யா அப்படி வரும். ஒரு தடவை சொல்றான். அதாவது நந்தன் கர்காச்சாரியா யாதவாச்சாரியவரியரான கர்கர் தன்னோட ஆத்துக்கு வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானுக்கு விதிவத்து எப்படி பண்ணணுமோ அது மாதிரி நாமகரணம்ங்கிறத பண்றார். பேர் சூட்டு விழா. அதுல என்ன பேர் வைக்கிறார்? கிருஷ்ணேதி, கிருஷ்ணாங்கிற நாமத்தை பகவானுக்கு சூட்டுறார். அண்ணாவான பலராமண்ணாவுக்கு ராமன்கிற நாமத்தை வச்சு பகவானுடைய வைபவத்தை நந்தன் முதலான கோபர்கள் எல்லாம் சுத்தி உட்கார வச்சிருந்து அவா கிட்டக்க பகவானோட வைபவத்தை பத்தி சொல்லி நிஜபதமிக சம்பிராப்தவான் பக்தவர்யா ரொம்ப சந்தோஷப்பட்டார். நந்தகோபன் நந்தகோபன் முதலானவர்கள்ட்ட எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? முனிகி நிஜபதம் சம்பிராப்தா, கர்காச்சாரியால் அவரோட ஊருக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு. கர்கர் நாமகரணம் பண்றது, திருப்பெயர் சூட்டு விழா. இத வர்ணிச்சிருக்கார் பட்டதிரி ஒரு அத்தியாயத்துல. 44வது அத்தியாயம் இதனுடைய, அதாவது 44ஆம் தசகம் இதனுடைய சாராம்சமாக நாராயணியத்துல அமையது. அதுதான் இந்த ஒரே ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். நந்தஃ பஷ்யன் கதாச்சித் நிஜ நிலையகதம் யாதவாச்சாரியவர்யம் கர்கம் தே காரயாமாஸ ச விதிவதஸோ ராமகிருஷ்ணேதி தேன. ராமாக்கியம் சொல்லிட்டேன் முன்னாடி, ராமாக்கியாம் தான் கரெக்ட். ராமாக்கியாம் சோதரேதே முனிரத கலயன் வைபவம் சத்வதீயம் நந்தாதிபிய பிரசம்சன் நிஜபதமிஹ சம்பிராப்தவான் பக்தவர்யஹ. திருஷ்டம் மாத்ரா சமஸ்தம் ஜகதிஹ வதனே மிருத்திகா பக்ஷணம் தே வியாகுர்வந்த்யா சிசூனாம். பிரிச்சுக்கோங்க. அத வச்சனவசாத் கிம் த்விதோ ஹந்த சித்ரம். இன்னொரு தடவை 2 வரி சொல்லுவோம். திருஷ்டம் மாத்ரா சமஸ்தம் ஜகதிஹ வதனே மிருத்திகா பக்ஷணம் தே வியாகுர்வந்த்யா சிசூனாம். அத வச்சனவசாத் பிரிச்சுக்கோங்க இங்க. கிம் த்விதோ ஹந்த சித்ரம் பூயஸ்தூர்ணம் பவான் மங்களகுண கதவான் தேவ பிருந்தாவனம் தத்து. இந்த இடத்துல இவ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில பிருந்தாவனம் இப்பு போட்டுக்கோங்க. விருந்தாவனம்ங்கிறது பெங்காலி மொழியில விருந்தாவன் சொல்லுவா. வாவுக்கும் பாவுக்கும் பேதம் கிடையாது. அதனால பெங்காலி முதலான மொழிகள்ல பாவே கிடையாது. பெங்காலி வங்காள மொழின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பா வா ரெண்டும் ஒண்ணுதான். அது மாதிரி இந்த இடத்துல பிருந்தாவனம் தத் பூயஸ்தூர்ணம் பவான் மங்களகுண கதவான் தேவ பிருந்தாவனம் தத் யுஷ்மத் காத்ரோரு சோபா சோபா பிரதுலித யமுனா தீரசம்ஸ்தம் மனோஜ்ஞம். இதுல பகவான் திருவிளையாடல்கள் பண்றது பல லீலைகள். மண் சாப்பிட்டு அம்மாவுக்கு பூமி எல்லாம் காட்டுற லீலை அம்மாவால, யசோத அம்மாவால பார்க்கப்பட்டது. திருஷ்டம் மாத்ரா சமஸ்தம் ஜெகதிக பதனே, உன்னுடைய திருவாயில எல்லா உலகங்களையும் நீ காமிச்சாயே. எப்போ? மிருத்திகா பக்ஷணம், மண்ணை சாப்பிட்டதுனால உன் வாயை செக் பண்றதுக்கு வந்த யசோத கிட்ட சமஸ்த லோகங்களையும் உன் வாயில நீ காமிச்சையே பத்மநாபா. யா குர்வந்த்யா சிசூனாம் அதவச்சனவசாத் கிம் த்விதோ ஹந்த சித்திரம். குழந்தையெல்லாம் கண்ணை மண்ணு சாப்பிடுறாமான்னு சொன்ன உடனே அதை உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாயை திறந்து பார்த்த உடனேயே சகல லோகங்களையும் எம்பெருமானுடைய வாயில அவள் பார்த்தாலாம். இதை விட என்ன ஆச்சரியம் இருக்குங்கிறா. அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, தாமோதர லீலை நடக்கிறது. அந்த தாமோதர லீலையினால பகவான் தாமோதர லீலையில 2 மரங்கள், மருத மரங்கள் உடஞ்சு கீழே விழாது. அதெல்லாம் நடந்ததை பார்த்து கோபர்கள்லாம் ரொம்ப மனவேதனைப்பட்டு, இப்படி இருந்தா கண்ணனுக்கு அது இத்தனை பாதைகள் ஏற்படுறதே, பூத்தனா சகடாசுரன்ல ஆரம்பிச்சு
இப்ப வந்தா இந்த 2 மருத மரங்கள் முறிஞ்சு விழுந்ததே, குழந்தை மேல விழுந்திருந்தா என்னத்துக்கு ஆறுது அப்படின்னு பயந்துள்ள கோபர்கள்னா வேற ஊருக்கு காலி பண்ணிட்டு போவோம்னு கோகுலத்துல இருந்து பொட்டி படுக்கை எல்லாம் கட்டிண்டு மாடு வண்டிகள் மாட்டு வண்டி எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு பிருந்தாவனத்துக்கு போனார்கள். பூயஸ்தூர்ணம் பவான் மங்கள குணகதவான் தேவ பிருந்தாவனம் தத்து. பிருந்தாவனத்துக்கு போனேளே, அந்த பிருந்தாவனம் எப்படி இருக்கு? யுஷ்மத் காத்ரோர் சோபா பிரதுலித யமுனா தீர சம்ஸ்தம் மனோஜ்யம். பகவானுடைய கலர் எப்படி இருக்கோ அது மாதிரியே யமுனையோட கலரும் கரிய வண்ணத்தினளாக இருக்கிறாள். அந்த யமுனையினுடைய கரையில இருக்கக்கூடிய ரொம்ப அழகான பிருந்தாவனத்துக்கு எம்பெருமான் போறார் அப்படிங்கிறத சொல்றார். இது 45, 46, 47, 48, 49 ஆகிய அத்தியாயங்கள் எல்லாத்தினுடைய நாராயணியத்துல 45வது தசகத்துல ஆரம்பித்து 49வது தசகம் வரைக்கும் இருக்கக்கூடிய தசகங்களின் சாராம்சமாய் இந்த ஒரு ஸ்லோகமே அமைஞ்சிருக்கு. மேல வன்யாசம் த்வயதீஷே வன்யாசம் த்வயதீஷே கலயதி தரசா ஸ்ரீதராஹோ விரிஞ்சஹா. விரிஞ்சோ இருக்கு இல்லையா, அதை மாத்திக்கோங்க. விரிஞ்சஹா கோபான் வத்சான் த்வதீயான் இன்னும் போட்டுக்கோங்க. அப்புறம் அஹரதை விபோ தாவதேவ ஸ்வரூபம். வதமெல்லாம் எதுவுமே சொல்லல இங்க விஸ்தாரமா. அப்போ டைரக்டா பிரம்ம மோகன லீல 52வது தசகம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அகாசுர வதம்ங்கிறது என்னன்னா வனபோஜனம் இல்லையா, அந்த வனபோஜனத்தை சொல்றார். சோ அதுவும் இதுக்குள்ள வந்துட்டு வன்யாசம் துவயதீஷேன்னா, வன்யாசம்னா வனபோஜனம். வனபோஜனம் பண்ற வரும்போது ஸ்ரீதரா ஹே பத்மநாபா, விரிஞ்சஹானா பிரம்மா. பிரம்மா என்ன செய்தார்? கோபான் வத்சான் துவதீயான், உன்னுடைய கோபர்களையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும், வத்சான் அப்படின்னா கண்ணுக்குட்டிகளையும் பசுக்களையும் எல்லாத்தையும் ஆகாரத்து எல்லாத்தையும் கடத்திட்டு போய் கொண்டு போய் வச்சுட்டார் சத்தியலோகத்துல. தாவதேவ ஸ்வரூபம், அவள மாதிரியே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு சங்கியாஹீனம் பரம் துவாம் சங்கியாஹீனம் பரம் துவாம் அபி கபலதரம் வீக்ஷ்ய சம்பிராந்த சேதாஹ. சங்கியாஹீனம், எண்ணற்ற கிருஷ்ணன் அவனே என்ன பண்ணா, எண்ணற்ற பசுக்களாயும் எண்ணற்ற நந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய கோபர்களாயும் அவ கொண்டு வந்த சாப்பாடு கூடையாயும் டிஃபன் கேரியராயும் அதுல இருக்கிற சாதமாயும் எல்லாமாகவும் கண்ணனே ஆயிட்டான். அதை வச்சுதான் நம்மாழ்வார் சுவாமி பாடுறார், உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். நம்ம பாக்குறது எல்லாம் கண்ணன் 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 எல்லாம் கண்ணன். அதனால கோபான் வத்சான் பிரதீயான் அஹரதை விபோ தாவதேவ ஸ்வரூபம் சங்கியாஹீனம் பரம் துவாம் அபி கபலதரம் வீக்ஷ்ய சம்பிராந்த சேதாக. எல்லாரும் கண்ணனா இருக்கா, நடுவுல மாயக்கண்ணன் கையில ஒரு சாதம் தயிர் சாதம் அப்படி கையில வச்சுண்டு, கபலதரம் கையில சாதத்தை வச்சுண்டு அப்படி நிக்கிறத பார்த்து சம்பிராந்த சேதாக 4 தலையும் சுத்தி போயிட்டான் பிரம்மதேவனுக்கு. அப்படி சுத்தி போய் பாதாப்ஜே பதித்வா, பாதத்துல வந்து விழுந்தான் பிரம்மதேவன். முகுரபி பகவன்னஸ்தவீதச்சுதம் த்வாம், வந்து நமஸ்காரம் பண்ணினார் பிரம்மதேவர். பாதாப்ஜே பதித்வா முகுரபி பகவன்னஸ்தவீதச்சுதத்வாம். அஸ்தவீத் அது பிரிக்க வேண்டாம், அப்படியே சொல்லிடுங்க. முகுரபி பகவன்னஸ்தவீதச்சுதம் த்வாம். 3வது வரியை மட்டும் பிரிச்சு கொடுக்கிறேன். சங்கியாஹீனம் பரம் த்வாம் அபி கபலதரம் பிரிச்சாச்சது. வீக்ஷ்ய சம்பிராந்த சேதாக, இங்க ஒரு கமா, வீக்ஷ்ய முன்னாடி त्वत्पादाब्जे पतित्वा कमा ஊரபி பகவன் அஸ்தவீதச்சுதம் துவாம் என்று இது வந்து பிரம்ம மோகன லீல வனபோஜனமும் சொல்லி இருக்கிறதுனால 51, 52 நாராயணியத்தினுடைய 51, 52 சாரமாக இது அமையறது. ஓகே, அடுத்த ஸ்லோகம். சர்ப்பம் தோயே நிமக்னம் காளிய நர்த்தன லீலை. சர்ப்பம் தோயே நிமக்னம் பரமசுகுட்டிலம் காளியம் வீக்ஷ்ய சௌரே. இந்த தேனுகாசுரன், பகாசுரன், அப்புறம் வத்சாசுரன், இந்த அசுர வதம் எல்லாம் ரொம்ப ஓவரா சொல்லாம
முக்கியமான சில லீலைகளை மட்டும் இங்க சொல்லிட்டு வர்றார். சர்ப்பம் தோயே நிமக்னம் கமா பரமசுகுட்டிலம் கமா காளியம் வீக்ஷ்ய சௌரே நிருத்யன் நிருத்யன் பனே த்வம் கமா ததனு கதமதம் கத மதம் மதம் சென்றவனாக, அவனுடைய மதம்னா என்ன, ஆணவம், அவனுடைய கர்வம் போனவனாக, சாக்கரோஸ்துவம் கதம் ச அவனை மதம் போனவனாக பண்ணினேள். அப்புறம் என்ன பண்ணேள், அவனை அங்கிருந்து விரட்டி விட்டேள். ரமணகம்ங்கிற தீபத்துக்கு அவனை விரட்டினவன். அப்புறம் பூயஸ்வேனு கானாத், இங்க பிரிச்சுக்கோங்க, பூயஸ்வேனு கானாத் இத்து போட்டுக்கோங்க, மொதோத இத்து போட்டு அப்புறம் அஜித ஜகதலம் மோகிதம் சர்வமாசீத் யோஷிச்சித்தாபஹரே நிபுணமிதமிதி ஸ்ரீஷகிம் வர்ணனீயம் என்று வேணுகானத்தையும் வர்ணனம் பண்ற. அப்போ இதுல சொல்றது காளியனுடைய நர்த்தனம், காளிய நர்த்தனம் பண்றது, காளியனுடைய சரணாகதி, பிரளம்பாசுரவதத்தை எல்லாம் அவ்வளவு விஸ்தாரமா சொல்லாம வேணுகான வர்ணனைய ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். அப்புறம் கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்றது 60வது தசகம் எல்லாம் சொல்றார். அதாவது 61 வரைக்கும் எடுத்துக்கலாம். நாராயணியத்துல 54 61 வரைக்கும் இருக்கிறது. 54 வரைக்கும் இருக்கிற லீலைகளை சுருக்கமா இதுல சொல்லியிருக்கார். ஒரு பாம்பு, காளியன்கிற பாம்பு யமுனையில எல்லாத்தையும் படாத பாடுபடுத்தின்னு இருக்கு. அதை பார்த்த எம்பெருமான் நிருத்யன் பனேத்வம், அவனுடைய படங்கள் ஒவ்வொரு படத்திலையும் இப்படி புசு புசுன்னு எழுந்து வர அந்த பாதத்துல எல்லாம் தாகிட தஜ்ஜம் தக தஜ்ஜம் தரிகிட தஜ்ஜம் தாம் தாகிட தஜ்ஜம் தக தஜ்ஜம் தரிகிட தஜ்ஜம் தாம் என்னும்படியாக ஒவ்வொரு அழகான பாதம் வைத்து 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 நளின பாதங்கள்னால அந்த காளியனுடைய கர்வத்தை சமனம் பண்ணினார். அதுக்கப்புறம் அவனை மதத்தை போக பண்ணி அவன் அந்த இடத்துல இருந்து ரமணக தீபத்துக்கு வழி அனுப்பிச்சு வச்சார். இனிமே கருடாழ்வாரால உமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, என் சரணத்தை உம்முடைய எல்லா சிரசதையும் பதிச்சு விட்டோம்னு சொல்லி கருடன்ட்ட இருந்து அபயத்தையும் வழங்கினார் எம்பெருமான் காளியனுக்கு. அதுக்கப்புறம் பூயஸ்வத் வேணுகானாத்து, உன்னுடைய வேணுகானத்தை கேட்டு உலகமே மோகிச்சு நின்னது. யோஷித் சித்தாபஹாரே அப்படிங்கிறதுக்கு பெண்களுடைய மனதையெல்லாம் மோகிக்க பண்ணினேள் அப்படிங்கிறதுக்கு கோபிகைகளை மயக்கினதையும் எடுத்துக்கலாம். பிராமண பத்தினிகளை எல்லாத்தையும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினார் இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். 61வது தசகத்தை அதனாலதான் இங்க கொடுத்திருக்கோம். நிபுணமிதமிதி ஸ்ரீ கிம் வர்ணனீயம், எப்படி வர்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிண்டே எல்லாத்தையும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார் மகாராஜா. திருத்வா கோவர்தனம் துவம், கோவர்தனோத்தாரண லீல கிரிமல மதனோர்வாசவம் வீதகர்வம் கிரிம் அலம் கிரிமல மதனோஹோ வாசவம் வீதகர்வம் அப்படின்னு சொல்ற. அதுல என்ன சொல்றார் அப்படின்னா, கோவர்தன மலையை எம்பெருமான் ரொம்ப அழகாக தூக்கினார். தூக்கி ஒரு கையாலேயே தூக்கி கோகுலத்தை காப்பாற்றி, கோகுலம்னா பசுக்களுடைய குலம், அதை காப்பாற்றி இந்திரனுடைய கர்வத்தை அடக்கினார். அதுக்கப்புறம் சரத்ராத்திரியிலே ராசலீலைய பண்ணினார். அதுக்கப்புறமாக கம்சவதம் எல்லாமே இதுல சொல்லிடுறார். திருத்வா கோவர்தனம் துவம் கிரிமல மதனோர்வாசவம் வீதகர்வம் யோஷித்பிஸ்த்வம் சலீலம் கமா ரஜனிஷு கிருதவான் ராசகேளிம் மனோக்ஞா பக்தாக்ரியம் காந்தினேயம்னா அக்ரூர தவ கலு நிகட்டே கமா பிரேஷயாமாச கம்சஹா, உங்க கிட்டக்க அக்ரூரை அனுப்பிச்சான் அந்த கம்சன். ஹத்வேபேந்திரம் சமல்லான், ஹத்வா பிளஸ் இபேந்திரம் ஹத்வேபேந்திரம், ஹத்வேபேந்திரம் சமல்லான் யதுவர சபலோ மாதுலம் சாவதீஸ்த்வம் ஹத்வேபேந்திரம் சமல்லான் யதுவர சபலோ
மாதுலம் சாவதீஸ்துவம், கோவர்தன மலையை தூக்கினீர், அதனால இந்திரனுடைய கர்வத்தை நீங்கள் போக்கினீர். அந்த ராசகேளி ரொம்ப ஆச்சரியமாக ராதாதேவி முதலான சகல கோபிகைகளோடும் சேர்ந்து அழகான ராச நாட்டியத்தை ஆடினீர். அப்புறம் பக்தர்களில் சிறந்த அக்ரூரரை உங்க கிட்டக்க கம்சன் அனுப்பவே அவர் கூட கிளம்பி மதுரைக்கு போய் இபேந்திரன் யானைகளின் அரசனா விளங்கக்கூடிய உவலையா பீட்டம்ங்கிற யானையை கொன்று மல்லர்களான சாணூரன் முஷ்டிகன் முதலானவர்களை சம்ஹாரம் பண்ணி பலராம சுவாமியோடு சேர்ந்து மாமாவான கம்சனையும் சம்ஹாரம் பண்ணினீராமே என்று சொல்றார். 62வது தசகத்துல ஆரம்பித்து பகவான் மதுரைக்கு எழுந்தருளி கம்ச மோட்சம் பண்ற வரைக்கும் 75 வரைக்கும் 62 75 வரைக்கும் இருக்கிற தசகங்கள் எல்லாம் இதுல அமைஞ்சிருக்கு. நாராயணியம் 62 முதல் 75 வரை எல்லாம் இருக்கு இந்த ஸ்லோகத்திலேயே. கத்வா சாந்தீபனிம் த்வம் கதிபய திவசைஹி ஞாதவான் சர்வ வித்யாஹ கிருத்வா ராஜ்யே நரேந்திரம் விமலதம குணம் சோக்ரசேனம் ஜவேன ராஜானம் தர்மசூனும் சரணரதமவன் சைத்ய முக்யாதிஹந்தா ருக்மிண்யாத்யஷ்டயோஷாயுத பகுவனிதா. அதாவது எப்படி போட்டுக்கணும்னா ருக்மிண்யாத்யஷ்ட யோஷாயுத யோஷாயுத பகுவனிதா பகுவனிதா வனிதாக சாரமோ துவாரகாயாம் சேர்த்து சொல்லணும். அத இப்ப பாப்போம், இன்னொரு தடவை சொல்லி காமிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை. கத்வா சாந்தீபனிம் த்வம் கதிபய திவசைஹி கமா ஞாதவான் சர்வ வித்யாஹ கிருத்வா ராஜ்யே நரேந்திரம் விமலதம குணம் சோக்ரசேனம் ஜவேன ராஜானம் தர்மசூனும் சரணரதமவன் சைத்ய முக்யாதிஹந்தா ருக்மிண்யாத்யஷ்டயோஷாயுத பகுவனிதாச்சாரமோ துவாரகாயாம். இதுல ருக்மிணி கல்யாணம் முடிஞ்ச அதுக்கப்புறம் எல்லா அஷ்ட மகிஷிகளுடைய கல்யாணம் நடக்கிறது இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற சரித்திரம் பூரா இதுல வந்துடுறது. அதாவது 81வது தசகம் வரைக்கும் 76ல ஆரம்பிச்சு நாராயணியத்துல 76வது தசகத்துல ஆரம்பித்து 81 வரைக்கும் இருக்கிற கதையினுடைய சாரம் இங்க வந்துடுறது. அது என்னன்னு பார்ப்போம். இதுல பகவான் என்ன சொல்றார், பகவானை பத்தி என்ன சொல்றாருன்னா, நீ சாந்தீபனி மகர்ஷியோட குருகுலத்துக்கு போய் கதிபய திவசை சில நாட்கள்லயே எல்லா வித்தியைகளையும் கத்துனுட்டையாமே. அப்புறம் ராஜ்யே நரேந்திரம் உக்ரசேனம், ராஜ்யத்துல உக்ரசேன மகாராஜாவை பட்டாபிஷேகம் பண்ணி மதுரைக்கு அரசனாக பண்ணினாயாமே. ராஜானம் அதாவது ச பிளஸ் உக்ரசேனம் சோக்ரசேனம் அப்படி இருக்காமா. கிருத்வா ராஜ்யே நரேந்திரம் விமலதம குணம் சோக்ரசேனம் ஜவேனங்கிறத எப்படி பிரிக்கணும்? கிருத்வா ராஜ்யே நரேந்திரம், நர பிளஸ் இந்திரஹா நரேந்திரஹா, நரேந்திரம் தம் நரேந்திரம் விமலதம குணம் ச உக்ரசேனம் ஜவேனன வேகமா வேக வேகமா ராஜாவை பட்டாபிஷேகம் உக்ரசேன மகாராஜாவை பட்டாபிஷேகம் பண்ணிட்டோ ராஜானம் தர்மசூனும் சரண ரதமவன்னே தன்னுடைய பாதத்திலே சரணாகதி பண்ணின தர்மசூனு, தர்மசூனுவாகிய தர்மநந்தனன் அவனுடைய வேள்வியை காப்பாத்தினர். இந்த இடத்துல 85 வரைக்குமே சொல்லியிருக்கா, 81 மட்டும் கிடையாது. மேல இருக்கக்கூடிய சரித்திர சிசுபாலவதம் எல்லாம் சொல்லியாச்சு இதுலயே. சைத்ய முக்யாதிஹந்தா, சைத்யன்னா சிசுபாலன், தந்தவக்தரன் முதலானவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி ருக்மிண்யாதி அஷ்டயோஷாயுத பகு வனிதாச்சாரமோ, ருக்மிணி சத்யபாமா பத்ரா சத்யா மித்ரவிந்தா காளிந்தி முதலான சகல மகிழ்ச்சிகளோடும் 16,108 பட்டத்து ராணிகளோடையும் எம்பெருமான் ரொம்ப ஆனந்தமாக துவாரகையில் வசித்தார் அப்படின்னு சொல்ற. விப்ரம் நிஸ்வம் குச்சேலம் சதனம் உபகதம், இது குச்சேலருக்கு அனுகிரகம் பண்றது. பால்யகாலைகமித்ரம், அந்த இடத்துல நிஸ்வம் அதை பிரிச்சுக்கலாம் வேணும்னா, நிஹி பிளஸ்வம், அது அது எப்படினாலும் இஸ்ஸா தான் ஆகும். நிஸ்வம்
அப்படின்னா வேற எதுவுமே இல்லாதவர், சொத்தே இல்லாதவர். அவருக்கு இருக்கிற ஒரே சொத்து யாருன்னா பகவான் தான். விப்ரம் நிஸ்வம் குச்சேலம் சதனம் உபகதம் பால்யகாலைகமித்ரம் பஷ்யன் காருண்யலோலஹா ருதுகமிஹ கராத் தஸ்ய சங்கிருஹ்ய தூர்ணம் லக்ஷ்மி சம்வாரிதோபி ஸ்வயமபரிமிதம் வித்தமஸ்மை ததானஹ காருண்யாம்போ நிதிஸ்துவம் ஜய ஜய பகவன் சர்வலோகாதிநாத. இந்த ஸ்லோகத்தை சொன்னா சகல தரித்திரங்களும் போகும், பரம ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்றவாளுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இத குச்சேல உபாக்கியானம். அதை என்ன சொல்றார் அப்படின்னா, குச்சேலனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணின விஷயத்த சொல்றார். இது நாராயணியத்துல ஒரு தசகத்துல அமைஞ்சிருக்கு குச்சேல உபாக்கியானம். எங்கன்னா 87ஆம் தசகத்துல அமைஞ்சிருக்கு. நாராயணியத்தினுடைய 87ஆம் தசகம். அதனுடைய அந்த ஒரு தசகத்தையே இங்க ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார். 87ஆம் தசகம். அதனுடைய சாராம்சம் இந்த ஸ்லோகம். விப்ரம் நிஸ்வம் குச்சேலம், பிராமணோத்தமன் ரொம்ப ஏழை இந்த குச்சேலன். சதனம் உபகதம், கண்ணனுடைய ஆத்துக்கு வந்தானாம். அவன் யாருன்னா பால்ய காலை கமித்ரம், பகவானுடைய சின்ன வயசுல அவனுக்கு நண்பனா இருந்தவன் இந்த குச்சேலன். பஷ்யன் காருண்யலோலஹ, அவனை பார்த்து கருணை மிக கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணார், ருதுகமிஹ கராத் தஸ்ய சங்கிருஹ்ய தூர்ணம், அவன்கிட்ட இருந்த அந்த அவலை பிடுங்கி எம்பெருமான் அதை வாங்கி வாயில போட்டுண்டார். லக்ஷ்மி சம்வாரி தோப்பி ஸ்வயம் அபரிமிதம், மகாலட்சுமி தடுத்தாளாம். ருக்மிணி தேவி 2 வாய் போட்டுட்ட உடனே நிறுத்தினாளாம். அப்படி நிறுத்தினா கூட ஸ்வயம் அபரிமிதம், அபரிமிதம் ரொம்ப அதிகமான வித்தம், வித்தம்னா செல்வம். அஸ்மை ததானஹா, அவனுக்கு கொடுத்தேளே. காருண்யாம்போ நிதிஸ்துவம், அவன் என்ன கொடுத்தான் அப்படின்னா, கிழிஞ்சு போன ஒரு வஸ்திரத்துல இத்தினூண்டு அவளு அதை கொண்டு கொடுத்தானா, அதுலயும் பாதி வரும்போது ஓட்ட வழியா சிந்திருப்பான். அப்படி இருந்த அந்த அவலை வாங்கிண்டு அவனை குபேரனா ஆக்கினேளே, எவ்வளவு கருணையப்பா உனக்கு பத்மநாபா. ஜெய ஜெய பகவன் சர்வலோகாதிநாதா, சர்வலோகத்துக்கும் நாதனே உன்னை நமஸ்காரம் பண்றேன்பா என் பெருமானே பத்மநாபான்னார். யாவத் விருத்தி கலேர்வையே, இந்த இடத்துல இஹ் சவுண்ட்ல சொல்லணும். அத யாவத் விருத்தி கலேர்வையே பவதி பதததா. இதோட கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டார் 9வது ஸ்லோகத்தோட. கிருஷ்ணர் பண்ணின லீலையெல்லாம் சொல்லி முடிச்சு இங்க கல்கி அவதாரத்தை சொல்றார். யாவத் விருத்தி கலேர்வை பவதி பதததா, கலேர்வை கிட்ட ஒரு கமா போட்டுக்கோங்கோ, ததாக்கு அப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்கோ. கல்கி ரூபோதிஹீனான் म्लेच्छान् धर्मैकशत्रून् भरित पुरुषा नाशयिष्यत्यशान्तान् सत्वं सत्वैकतानां मम मतिमनिशं देहि शौरे तदर्थम् तत्पादाब्जे पतित्वा मुहुरहावशः प्रार्थये பத்மநாபா. யாவத் விருத்திஹி கலேர்வை, கலியானது வளர்ந்துட்டே வருது. அப்படி வளர்ந்துட்டே வரும்போது எம்பெருமான் கல்கியாக அவதாரம் பண்ணி மிலேச்சர்கள் யாரெல்லாம் துஷ்டர்களா இருக்காளோ, நீச்சர்களா இருக்காளோ, அந்த மிலேச்சர்கள் தர்மத்துக்கு சத்ருவா இருக்கக்கூடியவர்கள், அவளை எல்லாம் பயங்கர கோபத்தோடு எம்பெருமான் நாசம் பண்ண போறார். உலகத்தோடைய அமைதியை குலைக்கிறவர்களான இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் நாசயிஷ்யதி, இனிமே நீங்க நாசம் பண்ண போகிறீர்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஃபியூச்சர்ல. சத்வம் சத்வைகதானாம், சத்வ குணம் நிறைந்ததாக இந்த பூமியை பண்ண போறேன். என்னோட என்னுடைய மதியையும் என்னுடைய புத்தியையும் சத்வகுணம் நிறைந்ததாக நீங்க பண்ணுங்கோ ஹே பகவானே, ஹே சௌரே. மம மதி மனிஷம் தேஹி சௌரே ததர்த்தம், அதனால உங்களோட திருவடியில நான் நமஸ்காரம் பண்றேன். அதுக்காக என்னுடைய சத்துவகுணமா நிறைஞ்சு என்னோட புத்தி இருக்கணும்னு சொல்லி பண்ணணுங்கிறதுக்காக உங்களோட திருவடியில வேற யார்ட்டையும் எனக்கு புகலிடம் கிடையாது. நீ மட்டும்தான் என்னுடைய தெய்வம்.
முகுஹு பிளஸ் அகம் பிளஸ் அவசகா. எல்லா வார்த்தையும் நான் பதச்சேதம் பண்ணி சொல்லல. நீங்க சத்வைகதானாம் சத்வ ஏகதானாம் ஒரே சத்துவகுணம் மாத்திரமே இருக்கிற மாதிரி என்னுடைய மத்திய பண்ணி அனுகிரகம் பண்ணுவேன். தொத்து பாத அப்ஜே பாத அப்ஜே, உன்னுடைய பாதாம்புஜத்துல வந்து நான் விழுந்து நமஸ்காரம் பண்றேன், பிரார்த்தனை பண்றேன், ஹே பத்மநாபான்னு சொல்லி பூர்த்தி பண்றார். ஸ்ரீஹரயே நமஹா ஸ்ரீஹரயே நமஹா ஸ்ரீஹரயே நமஹா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 10வது தசகத்தில் ரொம்ப அழகா சொல்றார். இது வந்து கொஞ்சம் தத்துவமான் நிறைந்த தசகம் இது. அதனால நான் ஈச் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்லல. நீங்க ஜஸ்ட் என்ன சொல்றாருங்கிறத மாத்திரம் நீங்க பாருங்க. ஏன்னா ரொம்ப விரிவான அர்த்தம் இருக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். முடிஞ்சதுன்னா நம்ம திங்கக்கிழமை இந்த தசகத்தோட அர்த்தத்தை அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். பூஷணேஷு, இது வந்து கனகமாலிகான்னு பேரு இந்த விருத்தத்துக்கு. குசும மஞ்சரின்னு இன்னொரு பேரு. நாராயணியத்துல 69வது தசகம். ராசக்கிரீட இருக்கு இல்லையா, அதே மெட்டில இருக்கு, அதே விருத்தத்துல இருக்கு. பூஷணேஷு கில ஹேம வஜ்ஜகதி மிருத்திகாவததவா கடே தந்து ஜாலவதஹோ படேஷ்வபி. சங்கிற ஒரு எழுத்து விட்டு போயிருக்கு, அதை போட்டுக்கோங்க. ச சராஜிதா துவய ரசாத்மகம், இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. தந்து ஜாலவதஹோ படேஷ்வபி சராஜிதா துவய ரசாத்மகம் சர்வசத்வ ஹிருதயைக சாட்சிணம் இஹாதி மாய நிஜ வைபவம் பாவயாமி ஹிருதயே பவந்தமிஹ பத்மநாப பரிபாஹி மாம். ஆபரணங்கள்ல எப்படி தங்கமும், செட்டி பானைகள்ல எப்படி மண்ணும், வஸ்திரங்கள்ல எப்படி நூலும் இருக்கோ அது மாதிரி எல்லாத்திலையும் எம்பெருமான் நிறைஞ்சிருக்கார், எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார். அப்படிப்பட்ட பகவானை எனக்குள்ள நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதுதான் அர்த்தம். பூஷணேஷு கில ஹேமவ ஜகதி மிருத்திகா வததவா கடே தந்து ஜாலவதஹோ படேஷ்வபி ச ராஜிதாத்வய ரசாத்மகம் சர்வசத்வ ஹிருதயைக சாட்சிணமிஹாதி மாய நிஜ வைபவம் பாவயாமி ஹிருதயே பவந்தமிஹ பத்மநாப பரிபாஹி மாம். பாகவதத்தோட 11வது ஸ்கந்த சாரமாவே இது அமைஞ்சிருக்கு. இது அப்படியே டைரக்டா நம்ம மேட்ச் பண்ண முடியாட்டினாலும் நீங்க பார்த்தேன்னா நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு புலப்படும் இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள். 89வது தசகத்துல ஆரம்பிச்சு 100வது வரைக்கும் இருக்கிற எல்லாம் இதுல சொல்லியிருக்கார். 89 நாராயணியத்துல 89ல இருந்து 100 வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்க அமைஞ்சிருக்கு. பகவானுடைய மகத்துவத்தை சொல்றார். விஷ்ணு பரத்துவத்துல ஆரம்பிச்சு எல்லாம் இதுல சொல்லியிருக்கார். அப்படியே டைரக்டா சொல்லாம அங்கங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கோர்த்து ஒரு மாலை மாதிரி கொடுத்திருக்கார். சர்வசத்வ ஹிருதயைக சாட்சிணமிஹாதி மாய நிஜ வைபவம் பாவயாமி ஹிருதயே பவந்தமிஹ பத்மநாப பரிபாஹி மாம். எல்லா இதுவும் இந்த 4வது வரி வந்து சேம். பாவயாமி ஹிருதயே பவந்தமிஹ பத்மநாப பரிபாஹி மாம். அடுத்தது சின்மயாம்பு நிதி வீச்சி ரூப சனகாதி சிந்திய விமலாகிருதே சின்மயாம்பு நிதி வீச்சி ரூப சனகாதி சிந்திய விமலாகிருதே ஜாதி கர்ம குண பேதஹீன சகலாதி மூல ஜகதாம் குரோ ஜாதி கர்ம குண பேதஹீன சகலாதி மூல ஜகதாம் குரோ பிரம்ம சங்கர முகைரமேய விமல விபுலானுபாவ கருணாநிதே பிரம்ம சங்கர முகைரமேய விபுலானுபாவ கருணாநிதே பாவயாமி ஹிருதயே பவந்தமிஹ பத்மநாப பரிபாஹி மாம். சின்மய ஸ்வரூபியா இருக்கார், ஞான கடலினுடைய ஸ்வரூபமா இருக்கார். சனகாதி சிந்திய, சனகாதி முனிவர்களால் எப்பவுமே சிந்திக்கப்படுபவராக இருக்கார். ஜாதி பேதமோ தொழில் பேதமோ குணபேதமோ எந்த பேதமும் பார்க்காதவர், எந்த பேதமும் இல்லாதவர், சகலத்துக்கும் ஆதி மூலமாய் இருக்கிறவர், ஜகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர். பிரம்மா சங்கரன் முதலான சகல தேவர்களாலையும் எப்பவும் போற்றப்படும்
பரம்பொருளாக இருக்கக்கூடியவர். அவளால கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு, அவளால கூட அளவிட முடியாத அளவுக்கு எல்லையில்லாத பிரபாவம் உடையவர், விபுலானுபாவ கருணை கடலாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பத்மநாபா உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்றார். இதெல்லாம் அப்படியே வருது, அங்கங்க வருது, அதை பார்த்துக்கோங்க. மாயயாவிருத தனுர்பஹிஸ்ருஜசி லோகஜாலமகிலம் பவான் ஸ்வப்ன சந்நிபமிதம் புனஸ்ஸபதி சம்ஹரன் நிஜ பதாதஹோ. மாயயாவிருத தனுர்பஹிஸ் அப்படி போட்டுக்கோங்க, அந்த இடத்துல ஹைஃபன் போட்டுக்கோங்க, அப்பதான் புரியும். மாயயாவிருத தனுர்பஹிஸ்ருஜசி லோகஜாலம் அகிலம் பவான். லோகஜாலம் பிளஸ் அகிலம், லோகஜாலம் அகிலம். பவான் ஸ்வப்ன சந்நிபமிதம் புனஸ்ஸபதி சம்ஹரன் நிஜ பலாதஹோ. 98வது தசகத்துல இத ரொம்ப அழகா சொல்றார். இந்த விஷயங்கள் எல்லாம் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு நாராயண பட்டதிரி சொல்லிட்டு வருவார் இல்லையா? அப்படி சொல்லும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல வருது, அத பார்த்துக்கோங்க. அதுல இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா 7வது ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிறது நீங்க அப்படியே மேட்ச் ஆகணும் அப்படின்னா அப்படி இருக்கு, நாராயணியத்துல இல்லாம இல்ல. அது நீங்க தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா, இது அன்னைக்கே மொதல் கிளாஸ்லயே சொல்லியாச்சு அந்த விஷயத்த. இதை வச்சு ஒரு பிஹெச்டி தீசிஸே பண்ணலாம், அந்த அளவுக்கு விஷயங்கள் இதுல இருக்கு. 7வது ஸ்லோகம் 98ல 7வது ஸ்லோகம் இதே விஷயத்த சொல்றார் பட்டத்திரி. தங்கத்துல சாரி, தங்க ஆபரணங்கள் எப்படி தங்கம் நிறைஞ்சிருக்கோ, துணியில எப்படி நூல் நிறைஞ்சிருக்கோ, அது பஞ்சு நிறைஞ்சிருக்கோ, பஞ்சுதான் துணியா இருக்கு, அது மாதிரி பகவான் தான் இந்த லோகமாவே ஆயிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் சமஸ்தமும் வேதாந்த சாரம். அத நம்ம பாத்துக்கணும். அப்புறம் அந்த கூர்ம ரூபியா இருக்காருங்கிறதும் வருது. எல்லாத்துக்கும் ஆதாரமா எப்படி ஆமை எப்படி இருக்கோ அது மாதிரி எம்பெருமான் அத சொல்றாரு இங்க இந்த 3வது ஸ்லோகத்துல. மாயயாவிருத தனுர்பஹிஸ்ருஜசி லோகஜாலமகிலம் பவான் ஸ்வப்ன சந்நிபமிதம் புனஸ்ஸபதி சம்ஹரன் நிஜ பலாதஹோ. ஹந்த கூர்ம இவ பாதமாத்மனி து தாரயத்யதயதா ததா தாருணே தமசி விஸ்திருதே விதிமிரோல சத்ய நிஷமாத்மனாம். இந்த முதல் 2 ஸ்லோகங்கள்ல பத்மநாப பரிபாகிமாம் வந்தது, அடுத்தது வேற மாதிரி வருது. அப்புறமும் நமஸ்காரம் பண்றார், ஒவ்வொரு விதமா அதை சொல்லிட்டு வரார் ராதிகிருஷ்ணா. முதல் 2 ஸ்லோகம் தான் அப்படி வருது. இன்னொரு தடவை 3வது ஸ்லோகம் ஃபுல்லா சொல்றேன். மாயயாவிருத தனுர்பஹிஸ்ருஜசி லோகஜாலமகிலம் பவான் ஸ்வப்ன சந்நிபமிதம் புனஸ்ஸபதி சம்ஹரன் நிஜ பலாதஹோ. ஹந்த கூர்ம இவ பாதம் ஆத்மனி து தாரயத்யதயதா ததா தாருணே தமசி விஸ்திருதே விதிமிரோ லசத்ய நிஷமாத்மனாம். அடுத்தது தேவ தேவ தனுவாங் மனோபிரிஹ யத் கரோமி சததம் ஹரே த்வய்யசாவஹமர். அந்த இடத்துல மாத்தணும். த்வய்யசாவஹமிஹார்பயாமி, த்வய்யசாவஹம் மிஹான்னு போட்டுக்கோங்க. த்வய்யசாவஹம் மிஹார்பயாமி, மீஹா त्वयि असौ अहम इह अर्पयामि அப்படி பிரிக்கணும். त्वय्यसावहमिहार्पयामि अखिल अखिलम एतदीश परितुष्यताम. அகிலம்னு போட்டுண்டு ஏததீஷன்னு போட்டுக்கோங்க. ஏ त्वय्यसावहमिहार्पयामि अखिलम एतदीश परितुष्यताम. त्वत्पदैकमतिरन्त्यजोऽपि खलु त्वत्पदैकमतिरन्त्यजोऽपि खलु लोकमीश्वर पुनात्यहो नो रमेश विमुखाशयो भवति विप्रजातिरपि केवलम. இதெல்லாம் நாராயணியத்துல வருது, நீங்க அந்த ஸ்லோகங்களை பாருங்க. இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். தேவ தேவ தனு வாங் மனோபிரிஹயத் கரோமி சததம் ஹரே त्वय्यसावहमिहार्पयामि अखिलमेतदीश
பரிதுஷ்யதாம் தத்பதே கமதிரம் த்யஜோபி खलु लोकमीश्वर पुनात्यहो नो रमेश विमुखाशयो भवति विप्रजातिरपि केवलम. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, பகவான் சிருஷ்டியில எல்லாத்தையும் மறைச்சுண்டு 14 லோகங்களையும் படைக்கிறார். அப்புறம் பிரளயத்துல ஸ்வப்னம் மாதிரிதான் இந்த லோகமே, பகவானுடைய ஸ்வப்னம் தான் இந்த லோகம். இது எல்லாத்தையும் என்ன செய்யறாருன்னா மாயா சக்தியினால அத்தனையும் சம்ஹாரம் பண்ணி, ஆமை எப்படி எல்லாத்தையும் அங்கங்களையும் தனக்குள்ள சுருக்கி அந்த ஓட்டுக்குள்ள வச்சுக்கிறதோ அது மாதிரி பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் மாயையோட சேராதவனான எம்பெருமான் தனக்குள்ள அடக்கி வச்சுண்டு ஸ்வயம் பிரகாச ரூபனா இருக்காங்கிறத மூணாவது ஸ்லோகத்துல சொன்னார். நாலாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னெல்லாம் நான் பண்றேனோ அதெல்லாம் உனக்கே சமர்ப்பணம் பண்றேன், காயேன வாச்சா மனசேந்திரியவான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சொல்ற. அப்புறம் அவன் ஒருத்தன், இது என்ன நாலாவது ஸ்லோகம் என்னன்னா, உத்தவ கீதைக்கு முன்னாடி பாக்குற ஜாயந்தேய கீதையில வரக்கூடிய கவியினுடைய உபதேசத்தை இங்க சொல்ற. ஒருத்தன் சண்டாளனா இருந்தா கூட அவன் பக்தி பண்ணினானால் அவன் இந்த உலகத்தையே சுத்தப்படுத்துறவனா இருக்கான். ஆனா ஒரு பிராமணனா ஒருத்தன் பிறந்தும் கூட யார் ஒருத்தன் பகவான் பத்மநாபர் இடத்துல பக்தி இல்லாம இருக்கானோ அவன் சண்டாளனை மாதிரி. சண்டாளன்கிறது யாருன்னா இந்த பிணத்தை எரிக்கிறா இல்லையா, அவளை பக்தி பண்ணிட்டான்னா போறோம், அந்த பிணத்தை எரிக்கிறவன் கூட பிராமணனுக்கு சமமானவனா ஆயிடுறான். அவன் பண்ற கர்மம் ரொம்ப கஷ்டமான ஒரு கர்மமா இருந்தா கூட அவன் பண்ற பக்தினால அவன் பிராமணனை போல உயர்ந்தவனா ஆகிறான். ஆனா வேதங்கள் படிக்கக்கூடிய உயர்ந்த பிராமணன் கூட பகவான்கிட்ட பக்தி பண்ணலையானால் அந்த சண்டாளனுக்கு சமமானவராக ஆறான் அப்படின்னு சொல்றான். ஜாதிங்கிறது அவ செய்யற தொழிலை வச்சுட்டுதான் இருக்கே தவிர்த்து அந்த ஜாதி எல்லாம் பகவான் பாக்குறது கிடையாது. யாரா இருந்தாலும் யார் பக்தி பண்றாலோ அவர் மேலானவர்கள், யார் பக்தி பண்ணலையோ அவர்கள் கீழானவர்கள். நோரமேஷ விமுகாஷயோ பவதி விப்ரஜாதிரபி கேவலம். பக்தி தான் ரொம்ப முக்கியம், பக்தி பண்ணினாத்தான் மனுஷாளுக்கு சிறப்பு அப்படின்னு பிரகலாத ஸ்துதியில சொல்றார். விப்ராத்விஷட்குணயுதாதரவிந்தநாப ஆதாரவிந்த விமுகாதே ஸ்வபசம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பிதமனோ வசனே பிராணம் புனாதி சகுலம் நதோ பூரிமானஹ. பாகவதத்துல 7, 9, 10வது 7வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல பிரகலாத ஸ்துதியில அவர் என்ன சொல்றாரோ பிரகலாதன் அதே விஷயத்த சொல்றாருங்க. அடுத்தது 4வது ஸ்லோகம். தேவ தேவ தனுவாங்ம. 4வது ஸ்லோகத்தோட இதுதான் நம்ம பார்த்தோம். 4வது ஸ்லோகத்தோட இது என்னன்னா பிரகலாத ஸ்துதியில என்ன சொல்றாரோ அதே விஷயம் இங்க சொல்லியிருக்காரு. அடுத்தது பாப ஏஷ கில கூஹிதும் நிஜ. அங்கேயும் ஒரு எழுத்து விட்டு போயிருக்கு. கூஹித்தும்க்கு அப்புறம் ஹி போட்டுக்கோங்க. ஹி பாப ஏஷ கில கூஹிதும் ஹி நிஜ துஷ்சரித்ரமிக சர்வதா. அந்த ஹி போடாட்டினா வராது இந்த பாட்டு, இந்த மெட்டு வராது, பாப மீட்டர் வராது. பாப ஏஷ கில கூஹிதும் ஹி நிஜ துஷ்சரித்ரமிக சர்வதா கிருஷ்ண ராம மதுசூதனேத்யனிஷம் ஆலபத்யஹ நிஷ்பலம். பிரிச்சுக்கோங்க, அனிஷம் கமா ஆலபத்யஹ, ஆலபத்யஹ நிஷ்பலம். கிருஷ்ண ராம மதுசூதனேத்யனிஷம் ஆலபத்யஹ நிஷ்பலம் ஏவமீஷ தவ சேவகோ பவதி நிந்திதः கலஜனைः கலௌ. இந்த 2 இடத்துலயும் ஹெச்சோடைய சவுண்ட் வரணும். நிந்திதः கலஜனைः கலௌ 2 இடத்துலயுமே ஜிஹ்வா மூலி அக்ஷரம் இருக்கு, காக்கு முன்னாடி இருக்கிற விசர்க்கம். தாதிருஷம் த்வனகமா கிருதா வரத மாமசீமத மாமசீமதவ வைபவ மாம் அசீமதம வைபவ. அப்படி பிரிச்சு யார் ஒருத்தன் உன் நாமாவை சொல்றதுக்கு நாக்கு நீ கொடுத்தும் கூட உன் நாமத்தை சொல்லாம யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் வேஸ்ட், அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஹே பத்மநாபா,
பக்தன்னு வேஷம் போட்டுண்டாவது ஒருத்தன் வந்து ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னா கூட அவன் வந்து உன்னை அடைஞ்சு விடுறான். அதே மாதிரி பக்தால வந்து இந்த லோகத்துல நிந்தனை பண்றா. நாமா சொல்றவால சில பேர் நிந்தனை பண்றா. அப்படி நிந்தனை பண்ணக்கூடிய ஒரு பாவியா என்ன பண்ணிடாத அப்படின்னு கேட்கிறார். இதே விஷயம் நாராயணியத்திலையும் வருது. நீங்க பாருங்க, இந்த 90ல இருந்து 100க்குள்ள இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் இதோட வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகிற ஸ்லோகங்கள் தான் எல்லாமே. அடுத்தது, கஸ்து லோக இஹ நிர்பயோ பவதி தாவகம் கில வினா பதம் சத்யலோக வசதி ஸ்திதோ பிபத நஸ்திரோ வசதி பத்மபூஹு ஏவமீஷ சதி கதா பரம பாபினாம் து நிரயாத்மனாம் தன்மதீய பவபந்த மோஹமயி खण्डयानगनमोऽस्तु ते कस्तु लोक इह निर्भयो भवति तावकं किल विना पदं सत्यलोक वसति स्थितोऽपि बत न स्थिरो वसति पद्मभूः एवमीश सति कथा परमपापिनां तु निरयात्मनां तन्मदीय भवबन्धमोहमयि खण्डयानगनमोऽस्तु ते भावयन्ति हि परे भवन्तमयि. இத சொல்றார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல 6வதுல என்ன சொல்றாருன்னா, பிரம்மாவே அவரோட காலம் முடிஞ்சதுன்னா அவர் கிளம்பி போக வேண்டியதுதான். அவருக்கும் அந்த ஜோலி முடிஞ்சதுன்னா போக வேண்டியதுதான். அந்த முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னேன் இல்லையா, அந்த ராமா கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய சாதுக்களை கேலனம் பண்றவனா என்ன மாத்திடாத அப்படின்னு சொல்றாருன்னு. அது வந்து நாராயணியத்துல வருது. எந்த ஸ்லோகம்னா 92ல 4வது ஸ்லோகம். தயவு செய்து எல்லாரும் எழுதி வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்லோகத்தை எடுத்து நீங்க ஆத்துல போய் பாருங்கோ எல்லாரும். பாவயந்தி ஹி பரே பவந்தமயி சாரு பத்த விமலாசனாஹ பாவயந்தி ஹி பரே பவந்தமயி கமா சாரு பத்த விமலாசனாஹ நாசிகாகிரதிருத லோச்சனா பரம பூரகாதிஜித மாருதாஹ. அதிக்ஷனா இந்த 92ல 4ன்னு சொன்னது 6வது ஸ்லோகம் இல்ல, 5வது ஸ்லோகம். கிருஷ்ணா ராமான்னு சொல்லக்கூடிய பாகவத்தால கிண்டல் பண்ற ஒரு பாவியாக என்ன பண்ணிடாதே என்று சொல்லி கேட்டது. அதுக்கு அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, பிரம்மாவுக்கு கூட நிலையானது கிடையாது, எல்லாத்துக்கும் அவாவால கேத்த பயம் இருக்கு. அப்படி இருக்க இந்த சம்சார பந்தமாகிய மாயையை நீங்க போக்கி அனுகிரகம் பண்ண வேண்டும்னு சொல்லி கேட்கிறார். 6வது ஸ்லோகம் கஸ்து லோக இஹ, அதுதான் அப்போ சொன்னது. 6 ஒரு தடவை சொல்லிடுறேன். கஸ்து லோக இஹ நிர்பயோ பவதி தாவகம் கில வினா பதம். உன்னை தவிர பயம் இல்லாதவா இந்த லோகத்துல யாரும் கிடையாது. பிரம்மாவும் என்ன பயந்துட்டு இருப்பார், நம்ம சீட்டு போயிடுமோன்னு பயந்துட்டு இருப்பார். அதே பயம் எல்லாத்துக்கும் இருக்கு. சத்யலோக வசதி ஸ்திதோ பிபத நஸ்திரோ வசதி பத்மபூஹு. பத்மபூஹுன பிரம்மா. ஏவமீஷ சதி கதா பரம பாபினாம் து நிரயாத்மனாம் தன்மதீய பவபந்தமோஹமயி खण्डयान घनमोऽस्तु ते. 7வது ஸ்லோகத்துக்கு போனா, भावयन्ति हि परे भवन्तमयि चारुबद्ध विमलासनाः नासिकाग्रधृतलोचना परम पूरकादिजितमारुताः उद्गदाग्रमथ चित्तपद्ममयि भावयन्त इह सादरम् भानु सोमशिखि मण्डलोपरितु नीलनीरद समप्रभम्. भानु सोमशिखि मण्डलोपरितु नीलनीरद समप्रभम्. இது வந்து என்னன்னா யோகிகளுடைய வர்ணனை. தியான யோகம்னு ஒரு தசகம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க வர்ணிக்கிறார். பகவான தியானிக்கக்கூடிய யோகிகள். பாவயந்தி ஹி பரே பவந்தம் அபி, சிறந்த யோகிகள்லாம் உன்னை வந்து தியானிக்கிறார்கள் அப்படின்னு 95வது தசகத்தை சொல்லி இருக்கிற விஷயம் இங்க வந்து வர்ணிக்கப்படுறது இந்த 7வது ஸ்லோகத்துல. நாராயணியத்தினுடைய 95வது தசகத்தின் சாரம் தான் இந்த ஸ்லோகம். யோகிகள்லாம் என்ன பண்றா, சாரு பத்த விமலாசனாஹா, பத்மாசனத்துல அமர்ந்து கொண்டு நாசிகாகிரதிருத லோச்சனா பரம, இந்த மூக்கு நுனியையே கண்களால பார்த்து பூரகாதி பிராணாயாமங்களை எல்லாம் பண்ணி உத்கதாகிர அத சித்த பத்மமயி, உன்னையே ஹிருதயத்துல தியானித்து 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 பானு சோமசிகி மண்டலோ பரித்து நீரத
நீல நீரத சமப்பிரபம், நீல நீரத லோச்சனா இருக்கக்கூடிய பகவானை, நீருண்ட மேகம் போன்ற திருமேனியை உடைய எம்பெருமானை தியானம் பண்றார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது ரொம்ப அழகான விஷயம். பகவான் அந்த கிருஷ்ணனாக இருக்கிற அந்த கோலத்தை வர்ணிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு தியான ஸ்லோகமா இருக்கு. ஸ்லக்ஷ்ண நீல குட்டிலாளகம் மகர குண்டலத்யுதி விராஜிதம் மந்தஹாசஹிருத சர்வலோக விபுலாதி பாரம் அதிமோகனம் அதிமோகனம் மந்தஹாசஹிருத சர்வலோக விபுலாதி பாரம் அதிமோகனம் கௌஸ்துபேன வனமாலயாபி ச விராஜிதம் மதன சுந்தரம் காஞ்சனாப வசனம் பவந்தமயி பாவயந்தி கிருத கல்மஷாஹ. அதேதான் ஆனீல ஸ்லக்ஷ்ணகேஷம் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வெர்ஷன் தான் இந்த ஸ்லோகம். ஆனீல ஸ்லக்ஷ்ணகேஷம் ஜலித மகர சத்குண்டலம் மந்தஹாச சேந்திரார்திரம் கௌஸ்துப ஸ்ரீ பரிகதவனமாலோருஹாராபிராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாஹும் மிருதுல சதுதரம் காஞ்சனச்சாயசேலம் சாரு ஸ்னிக்தோருமம்போருஹலலித பதம் பாவையேகம் பவந்தம் என்று ரொம்ப அழகான சுருளான கேசங்களும் மகர குண்டலங்களும் அதனுடைய ஒளியும் மந்தஹாசமும் உலகங்களையும் மயக்கக்கூடிய அழகான திருமேனியும் கௌஸ்துப மாலையும் வனமாலையும் அணிந்து கொண்டு மதன சுந்தரனாய் மன்மதனாய் காஞ்சனாபவசனம் அப்படின்னு பொன் போல ஜொலிக்கக்கூடிய எம்பெருமானை, மஞ்சள் பட்டாடை உடுத்தின எம்பெருமானை ஆனந்தமாக யோகிகள்லாம் தியானம் பண்றாளே என்று சொல்லி இங்க வர்ணிக்கிறார். கௌஸ்துபேன வனமாலயாபி ச விராஜிதம் மதன சுந்தரம் காஞ்சனாபவசனம் பவந்தமயி பாவயந்தி கிருத கல்மஷாஹ. அடுத்தது ஞான யோகத்தை வர்ணிக்கிறார். ஞானமீஷபத கர்ம பக்திரபி தத்ரயம் பவதவாபகம் ஞானயோக விஷயேதிகாரைஹ வைவிரக்த ஜனதாஹிதஹ ஞானயோக விஷயேதிகாரைஹ வைவிரக்த ஜனதாஹிதஹ கர்மணி ஹது பவேந்திரநாம் அதிக சக்த மானச ஜுஷாம் ஹரே கர்மணி ஹது பவேந்திரநாம். பிரிக்கிறேன், நீங்க வேணும்னா பிரிச்சுக்கோங்க, இல்ல சேர்த்து சொல்லலாம். அதிக சக்த மானச ஜுஷாம் ஹரே ஏதுனாதிக விரக்த சக்த ஹிருதயாஹி பக்திரை தத்திதாம். அதாவது எல்லா யோகமும் சொல்றார். கர்ம யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, இது மூணுதான் ஒன்ன அடையறதுக்கு வழி. வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவாதான் ஞான யோகத்துக்கு போக முடியும். அதான் ரெண்டாவது லைனோட அர்த்தம். அப்புறம் யாருக்கு உன்கிட்டயே மனசை வச்சு கர்மாவெல்லாம் தியாகம் பண்ண முடியுமோ, கர்மாவை பண்ணி அதை உனக்கே சமர்ப்பணம் பண்ண முடியுமோ, அவாதான் கர்மயோகத்துக்கு அதிகாரி. அப்போ சக்தர்கள் பண்ண வேண்டியது கர்மயோகம், விரக்தர்கள் பண்ண வேண்டியது ஞான யோகம். இது ரெண்டுலயும் நான் சேர மாட்டேன் அப்படின்னா என்னடா பண்ணலாம்னா பக்தி யோகத்தை பண்ணு என்று சொல்றான். உலக சுகத்தை யாரெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாளோ அவ கர்மயோகத்தை பண்ணும். எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் அடைக்கணும்னு நினைக்கிறவா ஞான யோகத்தை பண்ணலாம். இது ரெண்டுலையுமே நான் விருப்போ வெறுப்போ இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம்னா பக்திய பண்ணி பகவான் அடையிறதுதான் உசந்தது அப்படின்னு பக்தி மகிமைய சொல்ற. அப்புறம் இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்றார் இன்னொரு தடவை 9வது ஸ்லோகம் சொல்லிட்டு அப்புறம் பூர்த்தி ஸ்லோகம் பார்ப்போம். ஞானமீஷபத கர்ம பக்தி அபி தத்ரயம் பவத் அவாபகம், அது ரெண்டும் சேர்த்து பவதவாபகம்னு ஆயிருக்கு. ஞான யோக விஷயேதிகாரைஹ வைவிரக்த ஜனதாஹிதஹ கர்மணீஹது பவேந்திரநாம் அதிக சக்த மானச ஜுஷாம் ஹரே ஏதுனாதிக விரக்த சக்த ஹிருதயாஹி பக்திரை தத்ஹிதா. தத் பிளஸ் ஹிதா தத்ஹிதா அப்படின்னு கடைசி ஸ்லோகம் இந்த கிரந்தத்துல ரொம்ப நிறைவான ஸ்லோகம். தேவ வைபவமஜானதாத்ய தவ யன்மயா. இது 100வது ஸ்லோகத்தோட 100வது தசகத்தோட 11வது ஸ்லோகம். அது எப்படி இருக்கோ ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு அவர் முடிக்கிறார் இல்லையா பட்டத்ரி, அதே மாதிரிதான் இங்க மகாராஜா பூர்த்தி பண்றார்.
நாராயணியத்துக்கு அப்படியே சமமான ஒரு கிரந்தம் இந்த கிரந்தம். தேவ வைபவமஜானதாத்ய தவயன்மயா நிகதிதம் ஹரே. அந்த வார்த்தைகள் கூட அப்படியே மாறாம வருது பாருங்க. அஜானதா நிகதிதம், அஜ்ஞாத்வாங்கிறது அஜானதான் ஆயிருக்கு, நிகதிதம் அப்படியே வந்திருக்கு. க்ஷம்யதாம் க்ஷம்யதாம் கலு சமஸ்தமே ததிஹ மோதமீஷ குருதாவகே தீர்க்கமாயுரை தேஹ சௌக்கியமபி வர்ததாம் பவதனுக்ரஹாத் பத்மநாப நயனாபதோதலய பத்மநாப பங்கஜாப பங்கஜாப நயனாபதோதலய பத்மநாப விஜயீ பவ பங்கஜாப நயனாபதோ दलय पद्मनाभ विजयी भव पंकजाभ नयनापदो पद्मनाभ विजयी भव देव वैभवमजानताद्य तव यन्मया निगदितं हरे क्षम्यतां खलु समस्तम् एतदिह समस्तमेतदिह मोदमीश कुरुतावके दीर्घमायुरपि देहसौ दीर्घमायुरयि देह सौख्यमपि वर्धतां भवदनुग्रहात् पंकजाभनयनापदोदलय पंकजाभनयन ஆபதஹ தலய ஆபத்துக்களை எல்லாம் போக்குவாயாகன்னு கேட்கிறார். पंकजाभनयनापदोदलय पद्मनाभ विजयी भव विजयी भव विजयी भव देव वैभवमजानताद्य तव यन्मया निगदितं हरे क्षम्यतां खलु समस्तमेतदिह मोदमीश कुरुतावके दीर्घमायुरै देह सौख्यमपि वर्धता भवदनुग्रहात् पंकजाभनयनापदोदलय पद्मनाभ विजयी भव पद्मनाभ विजयी भव पद्मनाभ विजयी भव श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद इति महाराजा श्री स्वाति திருநாள் விரச்சிதம் ஸ்ரீ பத்மநாப சதகம் சம்பூர்ணம் என்று ஸ்ரீ பத்மநாபருடைய திவ்யமான திருப்பாதங்கள்ல இந்த பத்மநாப சதகத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணிப்போம். இன்றைய தினம் இந்த கிரந்தத்தை நம்ம பூர்த்தி பண்ணினோம். ஆனாலும் நம்ம சமாரோபண காரியக்கிரமமா திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு பூர்த்தியா அந்த எல்லாரும் பாராயணம் முடிஞ்ச ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணி நம்ம பூர்த்தி பண்ணலாம். ஃபுல்லா பாராயணம் பண்ண முடியாட்டினாலும் இதுல மத்ஸ்யாவதாரத்துல இருந்து முடியற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இந்த 41 மணி நேரம் இருக்கு, அதுல இருந்து நம்ம பண்ணினாலும் மத்ஸ்யாவதாரத்துல ஆரம்பிச்சு பூர்த்தி வரைக்கும். சோ அது எப்படிங்கிறத நம்ம குரூப்ல இன்ஃபார்ம் பண்றோம். அது மாதிரி கண்டிப்பா எல்லாரும் ஒரு பாராயணத்தை பண்ணி அன்னைக்கு பூர்த்தி பண்ணுவோம். திங்கக்கிழமை அன்னைக்கு சில அர்த்த விசேஷங்களை எந்த சந்தேகங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம். எல்லாருக்கும் ஸ்ரீ பத்மநாபன் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜெய் போலோ ஸ்ரீ பத்மநாப பகவான் கி ஜெய், பத்மநாப சுவாமி கி ஜெய், ஸ்ரீ ஸ்வாதி திருநாள் மகாராஜ் கி ஜெய்.